உள்நாட்டு விசாரணைக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசை பாதுகாக்க முயல்வதாக இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெனீவாவில் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்தார். துரதிர்ஷ்டவசமாக இந்த தீர்மானம் என்பது முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரசுடைய பொறுப்பிலே தான் அந்த பொறுமுறையை உருவாக்கி இருக்கின்றது. வெறுமனே ஒரு சில சர்வதேச தனிநபர்களை இணைச்சு கொள்கிற ஒரு பணியிலே தான் அந்த வரவேற்கத்தக்கதுன்னு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதான அங்கம் சொல்லுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய அரசியல் சற்று வித்தியாசம். தேர்தல் காலத்தில் மிக தெளிவாக சர்வதேச குற்றவியல் பொறிமுறை என்ற விடயத்தை வலியுறுத்தி ஆணையை பெற்றதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடுதலான உரிமை அந்த புதிய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்காக செயல்படுகின்றதான் குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசை பாதுகாக்க முயற்சி செய்கிறதுன்னு குற்றச்சாட்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுதான் நடைபெறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேர்தல் காலத்தில் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மேலும் சில கட்சிகள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோ திரு செல்வம் அடைக்கலநாதனோ இல்ல திரு சிவாஜி லிங்கமோ இதை ஏற்கல அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு டிவைட் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் ஏற்றுக்கொள்றேன். உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை தான் பிரச்சனை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இனிய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்கள் கூட இணைச்சு கொள்ளாமல் முடிவுகள் எடுக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. யாரை குற்றம் சாட்டுறீங்க? திரு சம்பந்தனையா? இல்ல தலைமை என்று கூறுகின்ற